மதுரை மெட்ரோவிற்கு மத்திய அரசு அனுமதி வழங்காததால் தமிழகத்தில் புதிய அதிர்வலைகள் ஏற்பட்டிருக்கிறது. இந்த விவகாரத்தில் திமுக பாஜகவினரிடையே வார்த்தை போரானது மூண்டிருக்கிறது. அனுமதி வழங்க கோரி போராட்டத்தை முன்னெடுக்க திமுக திட்டம் வைத்திருக்கக்கூடிய நிலையில் இது தொடர்பாக திமுக பாஜகவினரிடையே வார்த்தை போரானது வெடித்திருக்கிறது. இந்த நிலையில் கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம். நேற்றைய தினம் பிரதமர் அவர்கள் தமிழகத்திற்கு வருகை, அதை ஒட்டி அதற்கு முன்னதாக கோவை மதுரை மெட்ரோவிற்கு மத்திய அரசு அனுமதி வழங்கல அப்படின்ற விவகாரம் வெளியானது. தொடர்ந்து அரசியல் களத்துல தேர்தல் நேரத்துல இது ஒரு மிக பெரும் சர்ச்சையாக வெடித்திருக்கிறது. திமுக தரப்புலையும் போராட்டத்தை முன்னெடுத்திருக்காங்க. அரசியல் களத்துல இந்த விவகாரம் எவ்வளவு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு? கௌதமி வணக்கம். தமிழகத்தில் இந்த மெட்ரோ விவகாரம் ஒரு பெரிய அரசியலாக மாறி இருக்கின்றது. கோவை மற்றும் மதுரைக்கு மெட்ரோ ரயில் கொண்டு வருவதற்கு மத்திய அரசு நிராகரித்து விட்டது என்று திமுக அரசு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறது. ஆனால் பாஜகவை பொறுத்தவரையில திமுக கொடுத்த தவறான தகவலின் அடிப்படையில தான் இந்த பிழை நடைபெற்றிருக்கிறது என்று அவர்கள் தரப்பில் பதிலுக்கு மறுக்கின்றார்கள். இந்த மெட்ரோ அனுமதி விவகாரத்தில் திமுக மற்றும் பாஜக இடையே வார்த்தை போர் தற்போது வெடித்திருக்கிறது. மத்திய அரசு மெட்ரோவிற்கு அனுமதி வழங்க கோரி திமுக போராட்டத்தை முன்னெடுத்திருக்கின்றது. கோவையிலே இன்னும் இன்று திமுக கூட்டணி கட்சிகள் சார்பிலே மெட்ரோவிற்கு அனுமதி வேண்டும், கோவையை பொறுத்தவரையில ஒரு பெரிய மாநகரமாக மாறிவிட்டது, ஆனால் இந்தியாவின் பல்வேறு இடங்களில் குறிப்பாக பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களில் மிக சிறிய நகரங்களுக்கு கூட மெட்ரோ ரயில் கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆனால் தமிழ்நாடு என்றால் மட்டும் பாஜக பாராமுகமாக இருக்கிறது என்று திமுக குற்றச்சாட்டுகளை முன்வைக்கின்றது. மதுரையில் நாளைய தினம் மத்திய அரசை கண்டித்து திமுக போராட்டத்தை அறிவித்திருக்கின்றது. தொடர்ந்து இந்த மெட்ரோ விவகாரம் என்பது ஒரு முக்கிய பேசுபொருளாக மாறியிருக்கின்றது. மத்திய அரசு மெட்ரோ திட்டத்திற்கு அனுமதி வழங்காதது ஏன் என இன்று மதியம் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் விளக்கம் அளிக்க இருக்கிறார். நெல்லையிலிருந்து அவர் செய்தியாளர்களை சந்திக்க இருக்கிறார் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது இந்த மதுரை மற்றும் கோவைக்கு மெட்ரோ ரயில் கிடைக்காத விவகாரத்தில் மத்திய அரசினுடைய தவறு எதுவும் கிடையாது. மாநில அரசு கொடுத்த டேட்டா தான் தவறான டேட்டா. அவர்கள் கோவையிலும் மதுரையிலும் குறைவான மக்கள் தொகை இருக்கிறார்கள் என்று 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பை காண்பித்து அந்த புள்ளி விவரங்களை கொடுத்த காரணத்தினால்தான் இந்த பிழை, இந்த தவறு நடைபெற்றிருக்கிறது என்று அவர் தரப்பில் அறிக்கையாகவும் வெளியிட்டிருக்கிறார். அதிமுகவும் கோவை மதுரை மெட்ரோ ரயில் வேண்டும் என பாஜகவிற்கு அழுத்தம் கொடுத்திருக்கின்றது. காரணம், நேற்றைய தினம் பிரதமரை வரவேற்ற எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழ்நாட்டின் நலன் சார்ந்த 8 கோரிக்கைகள் அடங்கிய மனுவை கொடுத்தார். அதில் முக்கியமாக கோவை மற்றும் மதுரைக்கு கட்டாயம் மெட்ரோ ரயில் வேண்டும் என்ற ஒரு அழுத்தத்தை தன்னுடைய கடிதத்தின் மூலமாக அவர் கொடுத்திருக்கின்றார். எனவே தமிழ்நாட்டில் தற்போது அரசியல் பிரச்சனைகள் என்பதை எல்லாம் தாண்டி மிக மிக அத்தியாவசிய பிரச்சனையான மெட்ரோ ரயில் பிரச்சனை என்பது பெரிய பூதாகரமாக மாறி இருக்கிறது. இதில் உண்மையில் யார் செய்தது தவறு? மத்திய பாஜக அரசு செய்தது தவறா அல்லது திமுக அரசு கொடுத்த புள்ளி விவரங்கள் தவறா என்பதை இரண்டு தரப்பினரும் மாறி மாறி விவாதம் செய்து கொண்டிருக்கிறார்கள். விரைவில் மெட்ரோ ரயில் வேண்டும் என்பதுதான் தமிழ்நாட்டு மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.